வந்து ஷார்ட் வவல்ஸ் பார்ப்போம். இப்போ வந்து பேக் அப்படின்னா பி கே போட்டுடணும். லைட் டாட் தான். இதுக்கு முன்னாடி வந்து ஹெவி டாட் பார்த்துருப்போம் ஃபஸ்ட்டு 3 வவல்ஸுக்கு லாங் வவல்ஸில். இது வந்து நெக்ஸ்ட்டு 6 வவல்ஸ் பார்க்குறோம் ஷார்ட் வவல்ஸு. இதில் பேக் இந்த அ அப்படின்ற சவுண்டு வந்தால் இந்த அ அப்படின்றனால லைட் ஸ்ட்ரோக். அடுத்து பேக் பி கே ரெண்டுமே வந்து ஃபஸ்ட்டு கான்சன்ட் போட்டுடணும். அப்புறம் தான் பேக் லைட்டாக புள்ளியை வச்சு எடுத்துடணும் டக்குன்னு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் எப்படி புள்ளி வைக்கணும், டேஷ் வந்து எப்படி ஹெவியாக போடணும்னு வந்து நான் அந்த தின்னு லைட் வந்து போட்டு காட்டுவேன். அதனால் உங்களுக்கு வந்து பயந்துக்க வேணாம். இப்போ வந்து எக்ஸ்ப்ளனேஷன் தான் அது, அதனால் அது வந்து நல்லா பார்த்துக்குங்க. அடுத்து டேப்பு டிபி டேப், டி போட்டு பி போடணும், அவ்வளோதான் டேப். அடுத்து கேபி கேப். அடுத்து கேஹெச் கே ஆ சே. இது வந்து எப்படி பிரிக்கணும்னா பி கூட்டல் ஆ கூட்டல் கே பேக். பேக் வந்து பி ப்ளஸ் ஆ ப்ளஸ் கே. ஃபஸ்ட்டு வந்து கான்சனன்ஸ் போட்டுடணும், அப்புறம் தான் கடைசியாக வவல்ஸ் போடணும். அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லாட்டி கன்ஃபியூஸ் ஆகும். டி ப்ளஸ் ஆ ப்ளஸ் பி டேப். அடுத்து கே ப்ளஸ் ஆ வவல் ப்ளஸ் பி கேப். அடுத்து கே ப்ளஸ் ஆ ப்ளஸ் சே. இப்படி தான் பிரிக்கணும். அடுத்து 7th வவல் முடிஞ்சிச்சு. இப்போ 8th வவல் டெக் டி கே லைட் ஸ்டோக் டி கே லைட்டாக ஒரு வவல் செகண்ட் பிளேஸில். ஏன்னா ஏ அப்படின்ற வவல் வரனால லைட் ஸ்டோக் தான். இதில் வர்றது எல்லாமே லைட் ஸ்டோக் தான் வரும். டி கூட்டல் ஏ கூட்டல் கே டெக். அடுத்து டி அப்போடல் டெல். டி போடணும், எல் போட்டுடணும். ஃபஸ்ட்டு கான்சன்ட் போட்டு அப்புறம் தான் வவல் போடணும் செகண்ட் பிளேஸில். டெல் டி கூட்டல் ஏ கூட்டல் எல் டெல். அடுத்து டெட்டு டி டி டெட். டி கூட்டல் ஏ கூட்டல் டி. இது ரெண்டுமே ஒரே மாதிரி தெரியும், ஆனால் டி வந்து ஹெவி ஸ்டோக்கு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அடுத்து செக் சே கே. சே கே போட்டு வவல் போடணும், ஏ அப்படின்ற வவல் போடணும். சே ப்ளஸ் ஏ ப்ளஸ் கே செக். அடுத்து ரெட் ஆர் அப்போட் ஆர் டி ரெட். அப்போட் ஆர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் டி ரெட். அடுத்து இல். இது வந்து இ அந்த சவுண்டு வரனால த்ரூ தி லைன் இல். இந்த வவல் இ த்ரூ தி லைனில் போடணும். இ கூட்டல் எல். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து வவல் கேட்டாலும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கான்சனன்ட் தான் போடணும். அதுக்கப்புறம் கடைசியாக ஈன்ற வவல் வைக்கணும். அடுத்து பில் பி எல் பில் பி எல் பில். பி கூட்டல் இ கூட்டல் எல் ரெண்டு கான்சனன்ட்டு, நடுவில் தான் வவல். அடுத்து அதே மாதிரி கில் ஈன்ற சவுண்டு வரனால த்ரூ தி லைனில் போடுறோம். கே அப்போடல் கில் வவல் கடைசி தான் போடணும். கே கூட்டல் இ கூட்டல் எல் கில். அடுத்து மில் எம் எல் மில். எம் கூட்டல் இ கூட்டல் அப்போடல் மில். ஸோ வந்து இ அப்படின்ற வவல் முடிஞ்சிச்சு. அடுத்து டாக் ஷார்ட் ராட் ராக் மாக். அந்த ஆவும் ஓவும் கலந்து வர சவுண்டு ஆ டாக் ஆ அந்த ஆ வருதில்ல டாக் டி கே. இதில் லைட் டேஷ் லைட் டேஷ் ஹெவி டேஷ் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் தெரிலனா நெக்ஸ்ட் வீடியோவில் வரும், அதனால் இது சும்மா பார்த்துக்குங்க. அடுத்து ஷார்டு இஷ் டி ஷார்டு. அடுத்து ராட் அப்போடார் டி ராட். அடுத்து ராக் அப்போடார் கே ராக். அடுத்து மாக் எம் கே மாக். இது வந்து எப்படின்னா டி ப்ளஸ் ஆ ப்ளஸ் கே டாக். அடுத்து இஷ் ப்ளஸ் ஆ ப்ளஸ் டி ஷார்ட். அடுத்து ராட் அப்போடார் ப்ளஸ் ஆ ப்ளஸ் டி. அடுத்து ராக் ஆர் ப்ளஸ் ஆ ப்ளஸ் கே ராக். அடுத்து எம் ப்ளஸ் ஆ ப்ளஸ் கே மாக். எல்லாமே ஃபஸ்ட் பிளேஸு. ஷார்ட் வவல்ஸில் ஃபஸ்ட்டு 3 வந்து டாட் வச்சு வருது. இதில் வந்து மூணுமே வந்து லைட் டாட்டு தான் வரும். இங்கே வருங்க, இந்த ஆ அப்படின்ற இது வந்து லைட்டாக இருக்குது. டெக் அப்படின்ற ஏ அப்படின்ற வவலும் ஏ அப்படின்ற வவலும் செகண்ட் பிளேஸில் லைட்டாக தான் இருக்குது. இல் அப்படின்ற அந்த இ அப்படின்ற வவலும் லைட்டாக தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு 3 வவல் பார்த்துருப்போம், அதுதான் வந்து ஹெவி டாட்டில் இருக்கும். இப்போ வந்து 10th வவல் பார்த்துட்டோம். அடுத்து வந்து 11th வவல் பார்ப்போம். இந்த ஆ அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ வந்து யூ. அப்படியே இந்த யூன்றது அப்படியே இப்படி தான் யூன்னு தான் சொல்லுவோம். டச் டி சே டச். டி கூட்டல் யூ கூட்டல் சே டச் டி டச் டி சே டச். டி கூட்டல் யூ கூட்டல் சே டச். அடுத்து டம் டி டி கூட்டல் எம் டம். ஃபஸ்ட்டு கான்சனன்ஸ் போட்டுறணும், அதுக்கப்புறம் தான் வந்து வவல் போடணும். அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. டி கூட்டல் யூ கூட்டல் எம் டம். அடுத்து ராங்கு அப்போடார் இங்கு ஆர் போட்டோம் இங்கு போட்டோம் கான்சனண்ட்டு. அடுத்து வவல் யூ அப்போடார் ப்ளஸ் யூ ப்ளஸ் ஐஎன்ஜி ரங்கு. அடுத்து லங் எல் இங்கு எல்லாமே
லைட் டேஷ் தான். இதில் வர்றது எல்லாமே லைட் டேஷ். இதுக்கு முன்னாடி பார்த்ததும் லைட் டேஷ் தான், ஹெவி டேஷ் கிடையாது. அடுத்து யூ முடிச்சிட்டோம். இப்போ வந்து லாஸ்ட் வவல் வு. அடுத்து டுக், டி. இது வந்து ஊ அப்படின்ற வரனால த்ரூ த லைனில் போடணும். டி கே டுக், டி கே டுக். டி போட்டுட்டு கே போடணும். அடுத்து ஊன்ற வவல் போடணும். ஃபஸ்ட்டு கான்சன்ட் போட்டு அப்புறம் தான் வவல் போடணும். அடுத்து ஷுக், இஷ் கே ஷுக். அடுத்து புக், பி கே புக். அடுத்து எல் கே லுக். கடைசியாக தான் வவல் போடணும் பார்த்தீங்களா. புஷ். அடுத்து பி இஷ் புஷ். இதை பிரித்து எழுதிடுறேன், அதையும் பார்த்துக்குங்க. டி ப்ளஸ் ஊ ப்ளஸ் கே டுக். அடுத்து இஷ் ப்ளஸ் ஊ ப்ளஸ் கே ஷுக். அடுத்து புக், பி ப்ளஸ் ஊ ப்ளஸ் கே புக். அடுத்து வந்து எல் ப்ளஸ் ஊ ப்ளஸ் கே லுக். அடுத்து பி ப்ளஸ் ஊ ப்ளஸ் இஷ் ஐ எஸ் ஹச் இஷ் புஷ். ஸோ வந்து எக்ஸசைஸ் 5ம் 6ம் பார்த்துட்டோம். இதிலே வந்து உங்களுக்கு ஹெவி டாட், ஹெவி டேஷும், லைட் டாட், லைட் டேஷும் வந்து ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ் வந்து ஏன் வருது, அந்தந்த வவல் வந்து சவுண்ட் அந்த வந்துச்சுன்னா ஃபஸ்ட் பிளேஸில் போடணும், செகண்ட் பிளேஸில் போடணும், தேர்ட் பிளேஸில் போடணும்னு பார்த்தோம். ஸோ வந்து இதை வந்து மறுபடியும் புரியலனா மறுபடியும் ஓட்டி பாருங்கள், பின்னாடி போய் பாருங்கள். இந்த வீடியோ வந்து கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. எப்படி வந்து ஸ்ட்ரோக் பண்ணால் ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோன்னா, இந்த பிரித்து எழுதிருக்கேன்ல, இப்போ பேக்னா பி ப்ளஸ் ஆ ப்ளஸ் கே, பேக்னா பி ப்ளஸ் ஆ ப்ளஸ் கே, டேப்னா டி ப்ளஸ் ஆ ப்ளஸ் கே, கேப்னா கே ப்ளஸ் ஆ ப்ளஸ் கே, கேட்ச்னா கே ப்ளஸ் ஆ ப்ளஸ் சே அப்படின்ற அந்த விரிவாக்கத்தை வந்து நல்லா புரிஞ்சுக்கிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் அப்படியே ஹெவி டேஷ், லைட் டேஷ், ஹெவி டாட், லைட் டாட் அதை வந்து போட்டு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் நெக்ஸ்ட் வீடியோவில். புக்கில் உள்ள எல்லா ஸ்ட்ரோக்ஸுமே வந்து நான் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். அதனால் உங்களுக்கு வந்து பயம் வேணாம். ஸோ எக்ஸாம்பிள் 5, 6 பார்த்துட்டோம். இதில் வந்து உங்களுக்கு ஆஃப்டர், பிஃபோர் அது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்ப்போம்னா, இந்த ப்ரிசீடிங் வவல்ஸ்னால் என்ன, ஃபாலோயிங் வவல்ஸ்னால் என்னன்னு சொல்லியிருப்பேன். இப்போ வவல்ஸ் பார்த்ததுக்கப்புறம் இந்த ப்ரிசீடிங் வவல்ஸ், ஃபாலோயிங் வவல்ஸ் பார்த்தா புரியும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்தோடனே நீங்கள் வந்து இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. இப்போ இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ரிசீடிங் வவல்ஸும் ஃபாலோயிங் வவல்ஸ் அப்புறம் இந்த மீதி இருக்கிற இந்த வேர்ட்ஸையும் வந்து பார்த்துருவோம். இந்த இது முடிச்சிட்டோன்னா இந்த சாப்டர் வந்து முடிஞ்சிடும், வவல்ஸ்க்கான சாப்டர் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு சாப்டர் 3க்கு போயிடலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டும் செகண்ட் சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ வந்து மற்ற எல்லாத்தையும் பார்த்துட்டு எக்ஸசைஸ் 7 கடைசியாக பார்த்துட்டோன்னா இந்த சாப்டர் வந்து முடிஞ்சுன்னா நெக்ஸ்ட் சாப்டர் வந்து இன்டர்வீனிங் வவல்ஸ் அண்ட் பொசிஷன்ஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஃபஸ்ட் பிளேஸ்னால் என்ன, செகண்ட் பிளேஸ்னால் என்ன, தேர்ட் பிளேஸ்னால் என்ன அப்படின்றதான் வந்து நெக்ஸ்ட் சாப்டர்லேயே வந்து வரும். ஸோ வந்து இதிலே வந்து நம்ம பேசிக் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். அப்புறம் மீதி இருக்கிற இந்த வேர்ட்ஸ்லாம் வந்து பார்த்துருவோம் எப்படி வந்து ஸ்ட்ரோக்ஸ் போடணுன்னு. இப்போ வந்து எப், ஏன் வந்து இது வந்து ப்ரிசீடிங் வவல்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து இப்படி ஒரு லைன் இருக்குன்னா எப் அப்படின்னா ஏ கூட்டல் பி. இந்த ஏ அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு வருது. இந்த வவல் வந்து 12 வவல் பார்த்துருப்போம். இந்த ஏ அப்படின்ற வவல் வந்து ஃபஸ்ட்டாக வருது. அதனால் வந்து ஃபஸ்ட்டு பி கான்சன்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் எப் அந்த ஏ அந்த வவல் வச்சிடணும். இது வந்து பி, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எய்டு, ஏ கூட்டல் டி, ஏ இந்த வவல் போடணும். ஹெவி டாட் போட்டுட்டு இந்த டி எய்டு அப்படின்னு போடணும். ஹெச்னா ஏ கூட்டல் சே, ஏ அப்படின்ற வவல் ஃபஸ்ட்டு சவுண்டு கேட்குது, அதனால் சே ஃபஸ்ட்டு போட்டுடணும். போட்டதுக்கப்புறம் இந்த ஏன்ற வவல் வச்சிடணும். அடுத்து எட்ஜு, ஏ கூட்டல் ஜே எட்ஜ், ஏ கூட்டல் ஜே எட்ஜ். அடுத்து ஆஃப், இந்த ஆ அப்படின்ற வவல் பார்த்துருப்போம், லைட்டு டேஷு. இந்த ஆ அப்படின்ற சவுண்ட் வந்து ஃபஸ்ட்டு கேட்குறதுனால ப்ரிசீடிங் கேட்குது, முன்னாடியே கேட்குறதுனால ஆஃப் வந்து அந்த ஆஃபுக்கு முன்னாடி உள்ள அந்த ஆ அப்படின்ற வவல் போடுறோம். அடுத்து ஓத், இந்த ஓ அப்படின்ற வவல் ஃபஸ்ட்டு கேட்குது சவுண்டு, அதனால் ஃபஸ்ட்டு ஓ அப்படின்ற வவல் போடுறோம். அடுத்து வந்து இத்துன்ற கான்ஸ்டன்ஸை போடுறோம். ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட்டை போடணும், அப்புறம் தான் வந்து வவலை போடணும். இது வந்து நிறையா தடவை சொல்லிட்டேன் போன வீடியோவிலே. ஸோ வந்து அதை புரிஞ்சுக்கங்க. அடுத்து வந்து ஏக், ஏ கூட்டல் கே, ஏ அப்படின்ற வவல் போட்டிருக்காங்க, கேன்ற கான்ஸ்டன்ஸ் போட்டிருக்காங்க. அடுத்து எக்கு, ஏ கூட்டல் கே எக்கு, கேன்ற ஸ்ட்ரோக் பார்த்துருப்போம். இது வந்து ஏ, கீழே இருக்கிறது கே போட்டிருக்காங்க. அடுத்து எய்ம், ஏ கூட்டல் எம், ஏ அப்படின்ற ஹெவி டாட் மேலே போட்டிருக்காங்க, எம்ன்ற லைட் ஸ்ட்ரோக் வந்து கீழே போட்டிருக்காங்க, அதான் எய்ம், ஏ கூட்டல் எம் எய்ம். அடுத்து இன், ஈன்ற வவல் ஃபஸ்ட்டு வருது. அடுத்து என்னன்ற கான்சனண்ட், இ கூட்டல் என் இன், இ ஃபஸ்ட்டு போட்டுருணும், என் இன். அடுத்து வந்து ஓர், ஓ கூட்டல் டவுன்லோட் ஆர் ஃபஸ்ட் டவுன்லோட் ஆர் போட்டுருணும். போட்டதுக்கப்புறம் ஓ அப்படின்ற ஹெவி டேஷ் போடணும், ஏன்னா ஓ அப்படின்ற சவுண்டு வரனால செகண்ட் பிளேஸ். இது வந்து பார்த்துருப்போம், வவல்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம், அது பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். அடுத்து லோ, எல் கூட்டல் ஓ லோ, எல் போட்டு ஓ போட்டிருக்காங்க. அடுத்து ரோ, அப்போடு ஆர் ப்ளஸ்
ஓ. இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு வவல் வந்து ஃபஸ்ட்டாக கேட்கும். அதனால் இந்த ப்ரிசீடிங்கில் வந்து போடுவோம். எப்புனா லெஃப்ட் சைடில் வந்து போடுறது எல்லாமே லெஃப்ட் சைடில் தான் எல்லாமே போடுவோம் பாருங்கள். இந்த ப்ரிசீடிங் வவல்ஸ் எல்லாமே லெஃப்ட் சைடில் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு வவல் வந்து நமக்கு ஃபஸ்ட்டாக கேட்கும். அதனால் ப்ரிசீடிங்கில் போடுறோம். எக்கு, எய்ம், இன்னு, ஓர், அந்த மாதிரி எல்லா வவலுமே ஃபஸ்ட்டில் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். அதனால் ப்ரிசீடிங் போடுவோம். ஃபாலோயிங் வவல்ஸ்னால் வவல்ஸ் வந்து செகண்டாக கேட்கும், லாஸ்ட்டாக கேட்கும். எல்ஓ, எல் குட்டல் ஓ அப்படின்னா இந்த ஓன்ற சவுண்டு வந்து லாஸ்ட்டாக கேட்குது. லாஸ்ட்டாக கேட்குதுன்னா அது வந்து ஃபாலோயிங் வவல்ஸ். அடுத்து ரோ, ஆர் குட்டல் கான்ஸ்டன்ட் ஆறு, அடுத்து ஓன்ற வவல் கடைசி கேட்குறதுனால ஃபாலோயிங் வவல்ஸில் வரும். ரைட் சைடு ஃபாலோயிங் வவல்ஸ் அதான் சொல்லுவாங்க. அடுத்து ஓ, வேன்ற கான்ஸ்டன்ட் போட்டுட்டு இந்த ஓ அப்படின்ற வவல் போடணும். இதான் வந்து ஃபாலோயிங். இந்த ஏ அப்படின்ற கான்ஸ்டன்ட் போட்டுட்டு ஈன்ற வவல் போடணும். அடுத்து பி போட்டுட்டு ஓ, பி கூட்டல் ஓ, ஓன்ற வவல் கடைசி கேட்குறதுனால ஃபாலோயிங் வவல்ஸில் வருது. அடுத்து டே, டி போட்டுட்டு ஏ, டி கூட்டல் ஏ. இந்த வவல்ஸ் வந்து கடைசியில் வரும். ப்ரிசீடிங்னா முன்னாடி வரும், ப்ரிசீடிங்னா முன்னாடி வரும், ஃபாலோயிங்னா ஆஃப்டரில் வரும். இது வந்து ப்ரிசீடிங் ஃபாலோயிங் வந்து குழப்பமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பிஃபோர் ஆஃப்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. முன்னாடி வந்தால் ப்ரிசீடிங், பின்னாடி வந்தால் ஃபாலோயிங். டே பார்த்துட்டோம். அடுத்து எஃப் ஓ, எஃப் கூட்டல் ஓ, ஃபோ. அடுத்து தே, தி கூட்டல் ஏ, இதான் வந்து தே, தி கூட்டல் ஏ. அடுத்து கே, கே கூட்டல் ஏ, கே. ஏன்ற வவல் கடைசியாக கேட்குது, அதனால் ஃபாலோயிங் வவல். அடுத்து கே, கே கூட்டல் ஏ, கே கூட்டல் ஏ. அடுத்து எம் கூட்டல் ஓ, மோ. அடுத்து என் கூட்டல் இ, நீ. இந்த வவல் வந்து கடைசியாக இருக்கிறதுனால ஃபாலோயிங் வவலில் வரும். ஸோ வந்து ப்ரிசீடிங் வவல் ஃபாலோயிங் வவல் வந்து இதுதான். இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து ப்ரிசீடிங் அண்ட் ஃபாலோயிங் வவல் வந்து கலந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து எபானி, ஏ கூட்டல் பி கூட்டல் என் கூட்டல் இ, எபானி. இந்த ஏ அப்புறம் ஈன்ற வவல் இருக்குது, பியும் என்னும் கான்ஸ்டன்ட் ஃபஸ்ட்டு. அதனால் எப்படி போடணுன்னா பி என் போட்டுடணும், அப்புறம் எபானி. இந்த டாட் லைட் ஸ்டோக்கு, அப்புறம் நீ அப்படின்றது லைட் ஸ்டோக், எபானி. அடுத்து இட்டாலி. நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே இருக்குது பாருங்கள். இது வந்து எப்படி பிரிக்கலான்னா இ கூட்டல் டி கூட்டல் ஆ கூட்டல் எல் கூட்டல் இ, இட்டாலி. இ இந்த வவல், அப்புறம் டீன்ற கான்சனண்ட்டு, அப்புறம் ஆன்ற இங்கே இருக்கிற பாருங்க, இங்கே ஒரு வவல். அடுத்து எல்லுன்ற கான்சனண்ட்டு, அடுத்து ஈன்ற வவல், இட்டாலி. அடுத்து அட்டாக், ஆ கூட்டல் டி கூட்டல் ஆ கூட்டல் கே. 2 வவல் வருது, 2 கான்சனண்ட் வருது. ஃபஸ்ட்டு கான்சனண்ட்டை போட்டுடணும், அதுக்கப்புறம் அட்டாக் போடணும். ஒரு ஸ்டோக் வந்து ஒரு 30 தடவை நீங்கள் எழுதுனா தான் உங்களுக்கு வந்து நல்லா மெமரைஸ் ஆகும். அடுத்து அஷோர், ஆ இஷ் ஓ ஆர், ஆ கூட்டல் இஷு கூட்டல் ஓ கூட்டல் டவுன்லோட் ஆர், அஷோர். அடுத்து அலே, ஆ கூட்டல் எல்லு கூட்டல் ஏ, அலே. அடுத்து வந்து அகாடமி, ஆ கூட்டல் கே கூட்டல் அக்கா, அக்கா, டி கூட்டல் ஏ கூட்டல் எம் கூட்டல் இ, அகாடமி. ஏன்னா இவ்வளோ பிரிக்க வேண்டியதாக இருக்குன்னு வந்து கஷ்டப்படாதீங்க. ஸ்டார்டிங்கில் வந்து இந்த கான்சனன்ட்ஸ் பபுள்ஸ் வந்து கொஞ்சம் வந்து குழப்பம் உங்களுக்கு. இந்த சாப்டர் வந்து இதுதான் ஃபஸ்ட் தர படிக்கிறதுனால கொஞ்சம் குழப்பம். அதனால் போக போக நீங்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகிடும். இந்த பிரித்து எழுதிருக்கேன்ல, இது வந்து நல்லா பார்த்துக்குங்க. அகாடமி அப்படின்னா ஏ வந்து இப்படி பிரித்து எழுதியிருக்கோம், கேனா என்ன, ஆ ஏ அப்படின்னா என்ன, இது வந்து கான்சனன்ட், இது வந்து வவல் அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டாலே போதும். அடுத்து வந்து ஏரோ, ஆரோ, ஏ டவுன்லோட் ஆர் ப்ளஸ் ஓ, ஆரோ. அடுத்து வந்து அகானி, ஆ கூட்டல் கே கூட்டல் என் கூட்டல் இ, அகானி. அஃபார், அஃபார், இந்த ஆ வவல் வரும், ஆ, அஃபார். அடுத்து வந்து அனாட்டமி, அனாட்டமி எப்படி பிடிக்குன்னா ஆ கூட்டல் என் கூட்டல் ஆ கூட்டல் டி கூட்டல் யூ கூட்டல் எம் கூட்டல் இ, அனாட்டமி, அனாட்டமி. ஸோ வந்து ஏன் வந்து ப்ரிசீடிங் யூஸ் பண்ணுறோம், ஏன் ஃபாலோயிங் யூஸ் பண்ணுறோன்னு உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். எல்லாமே வந்து இது பிரித்து எழுதிட்டா போதும், உங்களுக்கு வந்து ஈஸியாகிடும். ஏன் வந்து பிஃபோர் யூஸ் பண்ணுறோம், ஏன் வந்து ஆஃப்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ வந்து இந்த பிரித்து எழுதுறது நல்லா பார்த்துக்குங்க. பார்த்துட்டு ஒரு இப்போ எப்புன்னு இருக்குன்னா இது வந்து ஒரு 30 தடவை எழுதுங்க. இந்த எய்டுன்னு இருக்குன்னா ஒரு 30 தடவை எழுதுங்க. ஹெச்ன்னு இருக்குன்னா 30 தடவை எழுதுங்க. ஏன் வந்து ப்ரிசீடிங்கில் வருது, ஏன் வந்து ஃபாலோயிங்கில் வருது அப்படின்னு வந்து ஈஸியாக உங்களுக்கு இந்த பிரித்து எழுதுற மாதிரி எழுதியிருக்கிறத உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மீதி உள்ள இந்த காம்லேருந்து அப்புறம் இந்த நோ அப்படின்ற வரைக்கும், அப்புறம் இந்த எக்ஸசைஸ் 7 இதை வந்து தனியாக வந்து நான் லைட் டாட்டு ஹெவி டாட், லைட் டேஷ் ஹெவி டேஷ், அது வந்து
எப்படி வச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக வந்து பிடிஎஃப்பில் நான் எழுதி காட்டிடுறேன். ஸோ வந்து இந்த வீடியோவும் இதுக்கு முன்னாடி உள்ள பார்ட் 1 பார்ட் 2 இந்த வீடியோ வந்து சும்மா அண்டர்ஸ்டாண்டிங் தான். இதில் வந்து உங்களுக்கு வந்து முக்கால்வாசி புரிஞ்சால் ஓகே தான். இதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து லைட்டாக எப்படி பண்ணணும், ஹெவியாக எப்படி டேஷ் பண்ணணும், டாட் பண்ணணும், அது வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஸோ அதை வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். ஃபுல்லாகவே வந்து எடுத்துருவேன். இந்த காம் அப்படின்ற இதுலேருந்து இந்த நோ அப்படின்றது வரைக்கும், அப்புறம் ப்ரிசைடிங் வெர்பல்ஸ், ஃபாலோயிங் வெர்பல்ஸ், அப்புறம் மறுபடியும் இந்த ப்ரிசைடிங் அண்ட் ஃபாலோயிங் வெர்பல்ஸ், அப்புறம் எக்ஸசைஸ் 5, எக்ஸசைஸ் 6, எக்ஸசைஸ் 7 எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா எழுதி எப்படி வந்து ஸ்டோக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்லிடுவேன். ஸோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ். அண்டில் தென் see you.